என்னோட வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா ஜோஸ்லின் அவங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவருக்கு மேலான நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தெரிந்தெடுத்து கர்த்தர் என்னை நடத்துகிற விதங்களுக்காக ஆண்டவருக்கு ஒரு ஆனக்கூடிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்திலையும் இந்த மாதம் நம்ம எல்லாருமே ஒரு ஃபெஸ்டிவல் சீசனா நம்ம அனுசரிக்கிற ஒரு மாதமாக காணப்படுகிறது. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்குள்ள போயிடுவாங்க. அப்போ இந்த மாதத்துல இந்த 21 நாள் ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் நம்ம அனைவரையும் இந்த இடத்துல இணைச்சிருக்கிறாருங்கும் போது அது ஒரு பெரிய மகிமையான காரியம். இந்த நாளிலும் 7வது நாளா இருக்கிறது பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பரிபூரணத்தின் நாளாய் கருதப்படுகிறது. அது மிகவும் சந்தோஷமான காரியமா இருக்கிறது. அப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நம்ம இந்த மாதத்தை நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் சீசனா நம்ம கருதுறோம். அப்போ நம்ம எதுக்கு இந்த ஃபெஸ்டிவலை நம்ம கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இல்ல, அதுதான் நம்மளுடைய முக்கியமாக காணப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக உருவெடுத்து வருவதற்கு என்ன காரணங்கள் நம்ம யோசித்து பார்த்தோம்னா பல காரணங்கள் இருக்கிறது. அப்படித்தானே? நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவோம், நம்மளை மீட்பதற்காக வந்திருக்கிறார், நம்மளை ரட்சகராக அவர் இருக்கிறார், நம்மளுடைய பாவங்களை அது நம்ம விட்டு சுத்திகரிப்பதற்காக வந்திருக்கிறார். இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரு காரணமா இருந்த இன்னொரு காரணத்தை நம்ம நினைச்சு பார்க்கலாம். பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் இந்த இடத்துல உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிசாசானவன் ஒரு கர்ச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று பகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம்ல. அப்போ நம்ம வாழ்கிற கால சூழ்நிலையை பார்க்கும்போது, நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது, நம்ம இருக்கிற காலகட்டம் 21st century 21வது நூற்றாண்டு காலகட்டத்தை நம்ம வாழ்ந்துருக்கிறோம். பாருங்க, நம்மளுடைய பழைய காலத்தையும் இப்பயும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நிறைய வளர்ச்சிக்குள்ள நம்ம இப்ப இருக்கிறோம். பாருங்க, எனக்கு முன்னாடி பாருங்க, இப்ப நான் பேசுறத வீடியோ எடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய திறன் வாய்ந்த வளர்ச்சியுள்ள அளவுக்கு டெக்னாலஜி ஹஸ் டெவலப்டு. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும்ல. எந்த துறையில நீங்க பார்த்தாலும், ஒரு விஞ்ஞானத்தை எடுத்துக்கோங்க, அறிவியலை எடுத்துக்கோங்க, மருத்துவத்தை எடுத்துக்கோங்க, தொழில்நுட்பத்தை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு துறையில பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட வளர்ச்சிகளை பார்க்க முடியுது. ஒரு குழந்தைகிட்ட ஒரு போனை கொடுத்து பாருங்க, அந்த போனை எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அதுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்ற காலகட்டமும் அவங்க வாழ்ற காலகட்டமும் டிஃபரெண்டா காணப்படுகிறது. பாருங்க, இப்போ ஒரு கல்யாணம் திருமணம் நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உட்காந்து அங்கே இங்கே நம்ம கேமரா வச்சு போக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ட்ரோன் பேர்ல ட்ரோன் கேமராஸ், அப்படியே ட்ரோன் மிஷினரி, ஏகப்பட்ட காரியங்கள், ஏகப்பட்ட அட்வான்ஸ்மெண்ட் நம்ம முன்னாடி நிக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்குள்ள நம்ம சென்று கொண்டு ஒரு பக்கத்துல நம்ம இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பாவங்கள் மனுஷனுடைய விஷயத்துல நம்ம நிறைய பாவங்களை இந்த காலகட்டத்துல பார்க்க முடியல. ரொம்ப சீக்கிரமா மனிதர் பாவத்துக்குள்ள தள்ளப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன காரியம்னா, அதாவது ஒவ்வொரு மனுஷனையும் சோதனைப்படுத்துகிற ஒரு சோதனைக்காரன் இருக்கிறான். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு முன்னாடி எந்த டாபிக் குறிச்சு பேச வந்திருக்கேன்னா, சோதனையை கொண்டு வரும் சோதனைக்காரன். பாருங்க, இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி அவரை மகிமைப்படுத்தணும், அவரை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வார்த்தைகள் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்வீங்க இயேசு கிறிஸ்துவை டிஸ்கிரைப் பண்ணணும்னா? அதிசயமானவர், பெரியவர், சிறந்தவர், வார்த்தைகள் பைபிள் முழுவதுமா எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. நம்ம சொன்ன எல்லாரும் ஏகப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்றோம், கரெக்டா? சரி, இன்னொரு பக்கம் சாத்தானை எடுத்துக்கோங்க. சாத்தானை குறித்து வேதத்துல என்னென்னலாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுக்கு இன்னும் என்னெல்லாம் வார்த்தைகளா இருக்கு, சாத்தானை இன்னும் எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம்? அவனை பிசாசுன்னு சொல்லலாம். இன்னும் என்ன வார்த்தைகள் இருக்கு? எஸ், ஒளியின் தூதன் சொல்லலாம், பொல்லாதவன் சொல்லுவோம், கர்ச்சிக்கிற சிங்கம்னு சொல்லுவோம்,
இருளின் அதிகாரி சொல்லுவோம், அசுத்த ஆவி சொல்லுவோம், அவனை ஒரு சோதனைக்காரன் என்று சொல்லுவோம், அந்தகார பிரபு என்று சொல்லுவோம், அவனை ஒரு ஒரு கொலை பாதகன் என்று சொல்லுவோம். இல்ல பெலியால் இப்படி நிறைய வார்த்தைகள் நம்ம வேதத்துல பார்த்தோம்னா நிறைய வார்த்தைகள் காணப்படுகிறது. இல்ல அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொண்டு வரக்கூடிய ஒருவன் காணப்படுகிறான். அவன் யாரு? அவன் தான் அந்த சோதனைக்காரனாகிய பிசாசு. இல்ல அப்போ நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த 21st செஞ்சுரியில பல தந்திரமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில அவன் கொண்டு வருகிறான். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வேலை ஸ்தலங்களை இப்படி நிறைய இடங்களை தந்திரமான காரியங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரக்காரன், ஒரு சோதனைக்காரனாக அவன் காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்கும் பொழுது அவர் சந்தித்த முதலாவது மனிதன் யார்? சரி, அவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்காக கால் எடுத்து வைக்கிறாரு. பிசாசு. கரெக்டா சொன்னாங்க. பிசாசு தான் முதல்ல அவர் ஃபேஸ் பண்ண முதல் பர்சன். பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசு பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு மகிமையான நிகழ்வு அந்த இடத்துல காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவர் வரும் பொழுது அந்த இடமே ஒரு மகிமையாய் தேவதூதன் மூலமாய் என்னது அங்க பேசப்படுகிற ஒரு காரியம் என்னவா இருக்கிறது? இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரின் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு இன்சிடென்ட் அங்க நடந்து முடிக்குது. அடுத்த அதிகாரத்தை பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. ஆமா பாருங்க, அப்போ எவ்வளவு ஒரு ஹாப்பியான அந்த இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்து பாருங்க பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். ஆமா, நான் சொன்ன மாதிரி சாத்தானுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் என்ன? சோதனை அப்படின்ல. அவனுக்கு இன்னொரு பெயர் அந்த மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க வரும் அந்த வார்த்தை சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கும்படிக்கு சொல்லும் என்றான். ஆமா பாருங்களேன், அதாவது இவனுக்கு ஏன் சோதனைக்காரன் என்று பெயர்னா நம்மளுடைய வாழ்க்கையில சோதனை கொண்டு வருவதுதான் இவனுடைய வேலையே. அப்ப ஏசப்பா 40 days ஃபாஸ்டிங் எடுத்து முடிக்கிறார். முடிச்சுட்டு அப்ப அந்த ஃபாஸ்டிங் அவர் எதற்காக எடுக்கிறாரு? தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும் அவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காகவே ஒரு அந்த ஃபாஸ்டிங்கை அவர் எடுத்துக்கிறார். அப்ப அந்த ஃபாஸ்டிங் முடிக்கிற அந்த காலகட்டத்துல பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல இந்த சோதனைக்காக அவர் முன்னாடி நிற்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு 3 விதமான சோதனையை எப்படி இயேசு அதை எப்படி அந்த சோதனையை ஃபேஸ் பண்ணும்போது அப்ப அவர் எப்படி அதை கடந்து போனார் என்பதை நம்ம பார்க்கலாம். முதலாவது சோதனை என்னவென்று பார்த்தோம்னா மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரயோத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து ஃபேஸ் பண்ண முதலாவது சோதனை என்னன்னு பாத்தீங்கன்னா பசி. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பசி நம்மை வருத்துகிற ஒரு காரியம். பாருங்க, பசி நமக்கு வந்துருச்சுன்னா அது நமக்குள்ள எவ்வளவு ஒரு வருத்தத்தையும் வறுமையும் கொண்டு வரல. பசி எந்த மனிதனையும் வருத்தம். தமிழ்ல ஒரு ப்ராபம் இருக்கு பாருங்க, பசி வந்தா பதம் பறந்துருமா. பாருங்க, பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க சுத்தி என்னதான் இருக்கு, நமக்கு என்னதான் கஷ்டங்களோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த பசிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். அப்படிதான் சாத்தான் தந்திரமாக இயேசு கிறிஸ்துவ ஒரு மாமிச ரீதியாக ஒரு உணர்வை, பசி என்ற உணர்வை கொண்டு வந்து தேவன் அவர் மேல வைத்திருக்கிற அந்த நல்ல நோக்கத்திலிருந்து அவரை
கீழே தள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான்ல. நினைச்சுட்டு தான் அவன் சொல்றான், என்னது, நீ நீ மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிறேன் என்று சொல்றாரு. பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து பசி எனும் சோதனையில விழாதபடி அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு இங்கு ஜெயம் கொள்கிறார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பலவிதமான சோதனைகளை வரும்ல. இவ்வளவு சோதனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை போல நாமும் தைரியமாக வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை கொண்டு சாத்தானை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளையும் வரங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சோதனை எதற்கு நமக்கு வருகிறது என்று பார்த்தோம் என்றால், எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இதற்கு இந்த சோதனை வருது. நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகணும், அவிசுவாசத்துக்குள்ள தள்ளப்படணும். அப்போ ஒன்ஸ் நம்ம அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டோம்னா பொல்லாத இருதயம் நமக்குள்ள வந்துடும். அப்ப சாத்தான் நம்மள அவனுடைய ராஜ்யத்துக்கு என்று தெரிந்து கொள்ளிடுவான். சோ இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளோட தான் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய வாழ்க்கையில நோய் என்ற சோதனை, தடைகள் என்ற சோதனை, வியாதி என்ற சோதனை, பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள், இப்படி பலவிதமான சோதனைகளை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மளை கீழே தள்ளணும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். துருவு என்ற நாட்டை சேர்ந்த ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா பெயர் சுலைமான். இந்த ராஜாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தாராம். அந்த மகன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானம் உள்ளவன், ரொம்ப திறமை உள்ளவன். எந்த ஒரு வார்க்கு போனாலும் அப்பா மகன் 2 பேரும் தான் போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மகன் கிட்ட இருக்கிற அந்த ஞானம், அந்த தெளிவான புத்தி அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உதவி பண்ணி வெற்றி பெற செய்யுமா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகனாய் இவன் காணப்பட்டு இருக்கிறான். இப்படி தகப்பனும் மகனும் நல்ல சந்தோஷமா இருந்த வாழ்க்கை சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சூழ்ச்சி வருகிறது, சோதனை வருகிறது. அந்த சோதனைக்காரன் யாருன்னு பார்த்தா, இந்த அரசருக்கு ஒரு ஆசை நாயகி இருக்காங்க. அவங்க தந்திரமாக இந்த ராஜா கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய மகனை நீ இவ்வளவு அருமையாக நீ வச்சிருக்கிற, இந்த உலகத்தார் என்ன சொல்றாங்க உனக்கு தெரியுமா? உன்னுடைய மகன் உன்னை கீழே தள்ளி ராஜ்யபாரத்தை அவன் எடுத்துக்கொள்ள போகிறான். ஏன்னா எல்லா மக்களிலையும் அவனுக்கு தான் நல்ல பெயர் இருக்குன்னு சொல்லி சூழ்ச்சியான வார்த்தைகளை ராஜாவிடம் சொல்லி ராஜாவுடைய இருதயத்தை தந்திரமாக என்ன பண்றாங்க, வசப்படுத்தி ராஜாவுடைய மனசை மாத்திடுறாங்க. ராஜா இவர்கிட்ட என்ன பண்றாங்க, பணியாட்டுல கூப்பிட்டு தன்னுடைய மகனை கொண்டு வந்து நிற்க வச்சு ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வந்து அவனுடைய கழுத்தை இறுக்கி அவனை கொலை செய்து விடுகிறார். பாருங்களேன், எப்படி பாருங்க, ஒரு சோதனை வருகிற நேரத்துல, ஒரு சூழ்ச்சி வருகிற நேரத்துல இந்த ராஜா இதை விடுகிறார். சோ இந்த பெண்ணோட தந்திரம் என்னவென்றால் அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். அடுத்து அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் பக்கத்து நாட்டை போய் கைப்பற்றப்போ அப்படின்னு சொல்றான். இந்த நேரத்துல தன்னுடைய மகன் இல்லாம போறாரு. அங்க போயிட்டு அவர் தோல்விதான் கிடைக்கிறது. அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்கி போகிறது. அப்படிதான் பாருங்களேன், நம்ம ஒரு சோதனைக்குள்ள நம்ம சோதனை வரும் பொழுது, அதுக்குள்ள நம்ம செல்லும் பொழுது பாருங்களேன், அதை அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள நம்ம போகும்போது நம்ம கீழே விழுந்துடுறோம். நேபுகாத்நேசர் ராஜா கூட பார்க்கலாம், அவருக்குள்ள பெருமை வரும் பொழுது அவர் எப்படி ராஜ்யபாரத்துல இருந்து கீழே விழுகிறார் என்பதை. ஓகேவா? அடுத்தது பாருங்களா, ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம விலகாமல் எப்படி இருக்க முடியும் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் ஒரு ஊழியக்காரராய் காணப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஊழிய காரியத்துல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், பசி, அவர் எவ்வளவு நேரத்துல இந்த பசியை குறித்து குறிப்பிட்டிருக்கிறார்ல. எத்தனை இடங்கள்ல பசியோட அவர் ஊழியர்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதன் எல்லா மத்தியிலும் அவர் தைரியமா சொல்ற பாருங்க காரியம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? நம்ம கூட இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நம்மளும் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஒரு ஆண்டு, இந்த லாஸ்ட் மந்த்ல நம்ம இருக்கோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு நன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய வாலிப பிள்ளைகள் சரி, சிறு பிள்ளைகளும் சரி பாருங்க, அங்க
அவங்க ஏதாவது ஜெபிச்சாங்கன்னா இமீடியட்டா இன்ஸ்டன்டா அவங்களுக்கு ரிசல்ட் கண்டுபிடிச்சிடணும், உடனே கிடைக்கணும். ஏன்னா உடனே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா என்ன சொல்றாங்க, இல்ல நான் ஜெபிக்கிறது வேஸ்ட், நாம ஏன் ஜெபிக்கணும். இப்படிதான் பிள்ளைங்க நிறைய பேர் சொல்றாங்க. வாலிப பிள்ளைங்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வெயிட் பண்ணணும். இல்ல வெயிட் அப்பான் தி லார்ட். சோ நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்ல, நம்ம ஆண்டவருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அப்ப நமக்குள்ள எவ்வளவு குறைவான காரியங்கள் காணப்பட்டாலும் நம்ம ஆண்டவருக்காக பொறுமையா வெயிட் பண்ணும் பொழுது நிறைவான தேவன் நம்மளுடைய குறைகள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைவான காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில கட்டாயமாக செய்ய முடியும். ஓகேவா? அடுத்தது 2வது சோதனை இயேசு கிறிஸ்து என்ன ஃபேஸ் பண்ணாங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரகியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஆமென். பாருங்களேன், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்க டெஸ்ட் பண்ணான். எவ்வளவு தந்திரமானாய் அவன் காணப்படுகிறான்ல. அப்போ ஏசப்பா கிட்ட முதல் கேள்வி அவன் கேட்கும் போது ஏசப்பா என்ன பண்றாங்க, வேதத்துல இருந்தே பதில அருமையா சொல்றாரு. அப்போ வேதத்துல இருந்துதான் நீங்க பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பிசாசு என்ன பண்றான், வேதத்துல இருந்து வசனத்தை எடுத்து பேசுவான். இப்படி நமக்கு கூட நம்ம இருதயத்தோடு நம்ம மனசாட்சியோட கூட நிறைய தடவை வேதத்துல இருந்து வசனத்தை வைத்து நம்ம கிட்ட நம்ம பேசுவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை உப்பரிக்கையின் மேல நிறுத்தி என்ன சொன்னான், தாள குதியும். இல்ல நீங்க தாள குதிங்க, உங்களுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறதுல உங்களுடைய பாதம் கடலில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களாக. இல்ல இயேசு அந்த இடத்துல உடனே என்ன பண்றாரு பாருங்களேன், உடனே இருக்கவே இல்லை பாருங்க. நமக்கு எவ்வளவு அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலா எல்லா காரியங்களும் நமக்கு நின்று சென்றிருக்கிறார். இயேசு அந்த இடத்துல ஒரு தெளிந்த புத்தியோடு என்ன அழகா பதில் சொல்கிறார், உன்னை தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று தெளிவான பதிலை அவர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு அந்த தெளிவான புத்தியை அருளுகிறார். இதே நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலையில கூட நிறைய சிச்சுவேஷன்ல நம்மளும் தெளிவான பதிலை பேசுவதற்கு ஆவியானவருடைய துணையை கொண்டு நம்மளால பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை போடாமல் அனுபவம் தெரிந்த புத்தியமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இதற்காக நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துலயும் நம்ம ஆண்டவர்கிட்ட தெளிவான சிந்தை தெளிவான புத்தியை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மை அருமையாய் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 11-12வது வசனத்துல பார்க்கும்போது பிசாசு பாருங்க, இந்த வசனத்தை படிங்க. 11-12. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கிளியரா நமக்கு சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. யாரோடு நமக்கு போராட்டம், துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தில் லோகாதிபதிகளோடு பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டமும் இருக்கதான் செய்யுது. இப்போ சாத்தான் தந்திரம் உள்ளவன் நம்மளை பொல்லாங்குக்கு தள்ள நம்மளை கொண்டு செல்லும் பொழுது அந்த இடத்துல உறுதியாய் தெரிந்த புத்தியோடு தெரிந்த சிந்தையோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு அவனை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் நம்மளால தைரியமா சாத்தானை மேற்கொள்ள முடியும். எப்படி ஏசப்பா மேற்கொண்டாலும் இந்த சோதனையை நம்மளாலையும் மேற்கொள்ள முடியும். 3வது சோதனையை பார்க்கலாம். அதே அதிகாரத்துல 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம். மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சர்வமாய் விழுந்து என்னை பணிந்து கொள், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆமென். பாருங்க, பிசாசுக்கு பிரியமான காரியம் என்ன? பிசாசுக்கு பிரியமான காரியம் என்னங்க? என்ன பண்ணணும்?
பெரிய நோக்கமாக இருக்கிறது. இந்த பிசாசு யார் கூட இருந்தான்? யாரோட இருந்தான்? தேவனோடு இருந்த ஒரு தேவ தூதன். அவன் ஏன் விழுந்தான்? அவனுடைய விருப்பத்தின் படிதான் விழுந்தான்ல. அங்க ஆண்டவர் அவனுக்கு எதையுமே செய்யவில்லை. அவன் விருப்பத்தின் படிதான் அவன் கீழே விழுந்தான். ஏன்னா அவனை எல்லாரும் ஆராதிக்க வேணும்னு நினைக்கிறான். ஏசாயா 14வது அதிகாரம் 13, 14 வசனத்தை படிக்கல. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேலுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீயும் இருதயத்தில் சொன்னாய். பாருங்களேன், ஆண்டவர் பாருங்க சாத்தானுடைய இருதயத்தை எவ்வளவு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு பாருங்க. தன்னுடைய இருதயத்துல அவன் எவ்வளவு மேட்டிமையாக பேசியிருக்கான். அந்த இருதயத்துல அவன் மேட்டிமையாக பேசினதை நிமித்தமாகவே அவன் ஆண்டவருடைய பர்வதத்திலிருந்து கீழே தள்ளப்படுகிறான். ஏனென்றால் அவன் தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான். அவனை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ தேவனுக்கு தான் ஒப்பாக இருக்கிற, தேவனுக்கு தான் ஈக்குவலாக இருக்கிறேன் என்று அவன் நினைக்கிறான். அப்படி இப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையான எண்ணம் சிந்தை அவனுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் மூலமா அவன் கீழே தள்ளப்படுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொல்றான்? சாஷாங்கமாய் நீ என்னை பணிந்தா இந்த உலகம், ஐஸ்வர்யம், மகிமை எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றான். எவ்வளவு தைரியமாக பேசுகிறான் பாருங்க. இப்படிதான் எல்லாம் நிறைய நம்ம கிட்ட நிறைய நேரங்கள்ல வஞ்சகமாக உலக ஆசைகள், உலக இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளுடைய இதயத்துக்குள்ள புகுந்து நம்மளையும் நிறைய நேரங்கள்ல கீழே தள்ளி விட பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க பார்க்கிறான் பாருங்க. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உண்மையாகவே ஒரு ஊழியருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பயபக்தியோடு வாழ்ந்த ஒரு ஊழியர். அவர் எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஊழியராக காணப்படுகிறார். அப்போ ஒரு நாள் அவர் தன்னுடைய அறையில் முழங்கால் பண்ணிட்டு அவர் ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருக்கார். அப்ப அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அந்த அறை முழுவதுமாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் காணப்படுகிறது. ஒரு வெளிச்சத்தை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. ஒரு தேவதூதன் பக்கத்துல இருக்காங்க. பாருங்க, அந்த தேவதூதன் எப்படி இருக்கிறாரு? வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப நம்ம யூஸ்வலா சாத்தானா எப்படி நினைப்போம் பாருங்க. யூஸ்வலா சாத்தானா கருப்பா கொம்பு வச்சு சாத்தானா நம்ம நினைப்போம் இல்ல. நீ பாருங்க, அந்த தேவதூதன் நின்றுட்டு அவர்கிட்ட சொல்றான், நான் தான் லூசிபர் அப்படின்னு தைரியமா சொல்றான். சொல்லிட்டு இவரு நினைச்சுக்கிறாரு தேவதூதன் தான் உண்மையா நிக்கிறாரு இவரு நினைக்கிறாரு. ஆனா அது லூசிபர். அப்போ உண்மையான ஒரு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது லூசிபர் ரொம்ப அழகான, ரொம்ப அழகுங்க அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நிற்கிறான். நின்று அந்த ஊழியர்களை பார்த்து சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக பயபக்தியோடு உற்சாகமா இத்தனை ஆண்டா நீ ஊழியம் செஞ்சுட்ட. நீ ஊழியத்துல நீ என்ன பார்த்துட்ட? வறுமை, பசி, கொடுமை, தோல்வி, அவமானம், நிந்தை, இதெல்லாம் நீ பார்த்த. வேற என்னதான் நீ பார்த்துட்ட? நீ இந்த இயேசு கிறிஸ்துவ மறுதலித்து என்னை ஏற்றுக்கோ, என்ன நீ வணங்கு, நீ கேட்கறதுக்கு மேலா, நீ ஜெபிக்கிறதுக்கு மேலா நான் உனக்கு செய்வேன்னு அந்த லூசிபர் அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அவரு கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சு, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறாரு. இப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் அவருக்கு ஒரு தெளிவான சிந்தையை கொடுக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறபடியெல்லாம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு கஷ்டத்தின் பாதையில சென்று கொண்டிருந்த நேரத்துல நான் என்னுடைய உயிரை நான் மாண்டு கொண்டோம், நான் இறந்து போயிட்டோம், நான் மறித்து போயிட்டோம்னு சொல்லி நான் ரயில்வே ட்ராக்கை நோக்கி நான் இறந்து போகணும்னு நான் அந்த இடத்துல போன நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்து தான் என்னை காப்பாற்றி என்னை இன்றைக்கு உயிரோடு இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்தை தந்தது அவரு. இன்றைக்கு நான் மறித்தாலும் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நான் பரலோகத்துல அவரோடு இருப்பேன் என்ற ஒரு தைரியமான வார்த்தையை
அந்த லூசிபர் என்ற அந்த சாத்தான் முன்னாடி சொன்ன உடனே சாத்தான் அங்கிருந்து கடந்து போகிறான். அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலும் இப்படி நம்ம தைரியமா நம்ம பேசும் பொழுது, இந்த தைரியத்தை நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசும் பொழுது சாத்தான் நம்மை விட்டு ஓடி போயிடுவான். இல்ல, அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் ஏன் அவனை சேவிக்க வேண்டும் என்று பார்த்தா, சங்கீதம் 73:25 சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படி, தேவனே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார்ல. நம்மளும் இதுதானே எதிர்பார்க்கிறோம்ல. பரலோகத்துல நமக்கு யார் இருக்கிறா? அவர் இருக்கிறார். அவர்தான் நமக்கு வேணும். இன்றைக்கு நான் இருக்கிறேன், என்னுடைய படிப்போ, என்னுடைய செல்வமோ, என்னுடைய கல்வியோ எதுவுமே என்னோட கூட வரப்போறது இல்ல. ஆண்டவருடைய அந்த இரக்கம், அந்த தயவு என் கூட இருக்கும் பொழுது, நான் அவரோடு இருக்கும் பொழுது பரலோகத்துல அவரை சந்திப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம இன்றைக்கு இருந்து சொல்ல முடியும் என்றால், அதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறது. இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடல். பாருங்க, நமக்கு நம்ம வேற ரோல் மாடல், நம்ம லைஃப்ல நம்ம இன்ஸ்பிரேஷன். நான் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டலாம், உங்களுக்கு யாரா லைஃப்ல இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் யாருன்னு கேட்டா நிறைய பேர் வரிசையா பட்டியலிடுவாங்க. ஆனா இன்றைக்கு நான் சொல்ல முடியும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, எனக்கு ஒரு ரோல் மாடலா இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை என்னை பேச வைக்கிற ஒரு கிருபையை தந்திருக்கிறது தேவனுடைய கிருபை தாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் சொல்லலாம், நான் ரொம்ப தைரியமான ஒரு ஆள்லாம் கிடையாது. என்னுடைய ஸ்கூல் டேஸ்லயும் சரி, காலேஜ் டேஸ்லயும் சரி, ஒரு கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு எல்லா சூழ்நிலையும் ஒரு பயமுள்ள ஒரு ஆவியோட, ஒரு பயம் என்ற ஒரு காரியம் எனக்குள்ள அதிகமாய் காணப்படும். ஏன்னா எந்த ஒரு கிளாஸ்ல கூட எழுந்து நின்று ஏதாவது ஒரு பதில சொல்லணும்னாலும் அவ்வளவு பயப்படுவேன். அப்படி பயந்த சுபாவத்தோடு இருந்த என்னுடைய வாழ்க்கையை கூட ஆண்டவர் பல விதத்துல என்னுடைய வாழ்க்கையை மாற்றி, என்னோட வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்து என்னை பெருக செய்ய ஒரு தேவனாய் காணப்படுகிறார். அதே மாதிரி பாருங்க, நம்மள இவ்வளவு சோதனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து இன்றைக்கு பாதுகாக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார்ல. அவர் ஒரு விடுதலை நாயகனாக நம்ம முன்னாடி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும், நம்மளுடைய கட்டுகளோ, நம்மளுடைய சாபங்களோ, நம்மளுடைய வியாதிகளோ, வறுமைகளோ, ஏன் நம்மளுடைய குறைவுகள் கூடங்க எதுவுமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா குறைவுகள் மத்தியில ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து பயன்படுத்துவார். அதுதான். ஏன்னா இந்த திருச்சபையில கூட நீங்க எல்லாருமே சொல்ல முடியும் தைரியமா, இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் இன்றைக்கு முன்னாடி நிற்க வச்சு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை பேச வைக்கிறது எவ்வளவு பெரிய கிருபையான விஷயம். அவங்க எவ்வளவோ இடத்துல போய் நின்று பேசினாங்க. எனக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல நின்று பேசுற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல நின்று பேசக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை அவர் என்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறாரே, அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்று நான் உணர்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நிறைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தாரு. நிறைய திருச்சபையில நிறைய மெசேஜ் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல நான் சோர்ந்து போய் பாருங்களேன், அந்த சோதனைக்காரன் பத்தி சொன்னல, அது உண்மையாவே இந்த வார்த்தை முழுவதுமா எனக்கு தான். நிறைய நேரத்துல நான் சோதனைக்குள்ள தள்ளப்பட்டு, ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, என்னால பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது, ரொம்ப நெருக்கமா இருக்கு, என்னோட சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்கு, இப்படியெல்லாம் நான் பேசி அலக்கழிக்கிற நேரத்துல அவர் என்ன உற்சாகப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி அவருடைய சமூகத்துல உட்கார வச்சு எல்லா சோதனைகளையும் கடந்து தைரியமாய் அவர் முன்னாடி எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு பேசக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் இந்த இடத்துல சேர்ந்து நம்ம சொல்லணும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? தேங்க்யூ. அந்த கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்றேன்.